ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க காலி பர்ஸ் ஆஃப் பில்லியனியர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமாவாக ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். விஜய் தாஸ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. போஸ்ட் கொரோனா பார்த்தீங்கன்னா இவங்களால சர்வைவலே பண்ண முடியாத அளவு பயங்கரமான நெருக்கடியில் இருக்காங்க. இதுல விஜயோட சேலரி பாத்தீங்கன்னா கடைசி 6 மாசமா தரவும் இல்லை அவங்க கம்பெனில இருந்து. இந்த மாதிரி பயங்கரமா மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல இருந்து தப்பிக்கணும்னா கல்யாணம் பண்ணாதான் தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு விஜய் டிசைட் பண்றாரு. அதுக்காக கல்யாணத்தையும் பண்றாரு. அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறுது, இவங்க பினான்சியலி பூஸ்ட் ஆகினாங்களா இல்ல இன்னும் மட்டமா போச்சா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்சாலும் எக்ஸிகியூஷன்ல கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா சுத்தமா அவங்களால முடியல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோஸ் 2 பேருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தை நடிச்சர் எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு காமெடி போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகலன்னே சொல்லலாம். ஆனா ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றவங்களா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத காமிச்சிருக்க விதத்தை ஓரளவு நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதையுமே இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா தான் படம் பிலோ ஆவரேஜா இருக்கு. சுத்தமா சுவாரஸ்யமே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ ஒரு படத்தை எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. எந்த போர்ஷனுமே நம்மள பெருசா என்கேஜ் பண்ண மாதிரி இல்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.